சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். த சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. பார்த்தீங்களா, தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? மொத்தம் 3 நட்சத்திரமா, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே நினைப்பாங்க நான் பாட்டுக்கு போராட்டத்திலேயே இருக்கிற மாதிரியே இருக்குன்னுவாங்க. உத்திராடத்தில் வந்து சார் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் தான் சார் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் லீடு பண்ணிப்பாது. அந்த ஆரம்பிக்கிறது அந்த செட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு. மூல நட்சத்திரத்துக்கு அவங்களா வந்து நம்மகிட்ட பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருக்கும். ஆனால் பட் தே வில் மேக்கப் தட், அவங்க அதை கொண்டு வந்துடுவாங்க. தனுசு ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்தை விட்டால் எப்படி துளாராசிக்கு சொன்னோன்னா அந்த மாதிரி இந்த காலங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிற காலம். ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கஷ்டத்தை காமிப்பார். இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது இங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன், பட் நம்ம அந்த பக்கம் போயாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருந்தது. அது எனக்கு சரியாக மறந்துடுச்சு. கடவுள் வந்து எனக்கு இப்படி கொடுத்துட்டே வருவார். ஏதாவது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரேன், இந்த பக்கத்துலேருந்து அதோடைய பலன்களை கொடுத்துட்டே வருவார். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சு நான் திருப்பி போயிட்டேன்னா பலன் கொடுக்கறது என்னென்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், அதுவும் திரும்பி போயிடும். ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது இந்த பக்கம் பலன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 இடமும் சேரும் பொழுது நான் வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன்னுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நின்று விளையாடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தைரியம் பரவாயில்ல, ஓவர் தைரியம் இருந்தால் அது இப்போ நிறையா இருக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்கு ஓவரான கான்ஃபிடென்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். அது உடம்புக்கு நல்லது தான், நல்ல முன்னேற்றங்களுக்கு உண்டானதாக இருக்கும். இவங்களுக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்து பார்க்க தெரியாது, ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிருவாங்க. பட்டதுக்கப்புறம் புரியும் அவங்களுக்கு. இது இத்தனை வருஷ காலமாக இருந்தது, இப்போவும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், வேகங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ரொம்ப செல்ஃபோனு சிஸ்டம் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆளை கவனிக்காமல் எப்போது ஃபுல்லாக எலக்ட்ரானிக்கில் போனாங்களோ அது போச்சு. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயத்தை பெரிதாகவும் பெரிய விஷயத்தை சாதாரணமாகவும் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். கல்யாண விஷயத்தை பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து இருக்குது. 2ஆம் குழந்தை, அதாவது 2வது குழந்தை சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு வெற்றி இருக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயத்தில் முயற்சி எடுத்தவங்களுக்கு சிரமம் இருக்கும், பட் வேல்யூபிளாக அதை பண்ணலாம். பெண்கள்லாம் நகை வாங்கிறதுக்கு ரொம்ப காலமாக இந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். புது இடத்துக்கு போவாங்க, புது நபர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, புது நபர்களுடைய அறிமுகம் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நிறையா ஓவர் மெச்சூரிட்டி, அதாவது இந்த வருஷத்தில் ஒரு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய மைண்டு வந்து இருந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசிக்கு சொன்ன மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில எமோஷன்ஸை வந்து திருப்பி நினச்சி பார்க்கக்கூடாது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்ல தூக்கம், நல்ல எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, இந்த 3 இருந்ததுன்னா இவங்க இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் போகக்கூடிய கோயில், வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா கார்த்த வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம். கனகதுர்கை அம்மன் கோயில், விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனகதுர்கை அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும், பூராட நட்சத்திரம் இருக்கவங்க மகாலட்சுமி வழிபாடும், உத்திராட நட்சத்திரம் இருக்கவங்க சிவ வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மகர ராசி நண்பர்களுக்கு 2025 சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. வேலை வாய்ப்பு டாப்பாக அமைஞ்சிருமா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு பக்காவாக அமைஞ்சிரும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிரும். ரெஃபரன்ஸ் மூலமாகவோ எப்படியோ பிடிச்சி அவங்க வந்து வேலை வாய்ப்பு செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆனால் கச்சிதமாக அவங்க இருக்கணும், அதுதான் அவங்கக்கிட்ட ரொம்ப முக்கியம். 7.5 சனி போயிடுச்சு சார், அப்பாடா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது. எங்கே சனி உட்காந்துருந்தார், நாக்கில் உட்காந்துட்டு இருந்தார், இப்போ தான் மாறிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போன இடத்துல ராகு வந்துட்டார். போன இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ராகு வந்து உட்காந்துட்டு. இந்த ராகு உட்காரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க, அதாவது நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்கன்னுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் கோவப்படுற மாதிரியும் நீங்கள் வந்து வேகமாக பேசுகிற மாதிரி ஒரு தோணல். இதுக்கு மேலே முழுங்கி பேச முடியாதுன்னு சொன்னால் கூட
அவர்களுக்கு அது கோபமாக படுற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். உணவு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லை சார், நான் 10 மணிக்கு மேலே தான் நான் போய் வெளியில் போய் சாப்பிடுவேன், 12 மணிக்கு மேலே தான் வெயிட் பண்ணி க்யூவில் நின்று நான் போய் சாப்பிடுவேன்னு சொன்னால் ஜாதகத்தினுடைய பலனும் ராசி பலனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதில் ரொம்ப கவனம். இரவு நேர உணவை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது மகர ராசி நண்பர்கள். அதே மாதிரி ஏற்கனவே நான் 3 ராசிக்கு சொன்ன ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் அது இவங்களுக்கும் சேரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. த்ரோட் சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, முதுகு சம்மந்தமான உபாதைகள் கண்டிப்பாக, எலும்பு சம்மந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையாவே இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது குடுக்கல் வாங்கலில் தேவை இருக்கும். யாராவது அதிகமாக காசு கொடுக்குற, அதிகமாக வட்டி கொடுக்கணும் ஆசைப்பட்டு போயிடப்படாது. எது உண்மைத்தன்மை எது பொய்யுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்காங்க, ரயில்வே துறையில் இருந்துட்டு இருக்காங்க, ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கபடி பிளேயராக இருந்துட்டு இருக்கவங்க, ஓட்டப்பந்தயத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் பெரிய சாம்பியன்ஷிப் ஆனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புகள், அரியர் வச்சவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வரதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துலையும் அங்கேருந்து ராகு இவங்க லக்னத்திலையும் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அனண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம பக்கத்தில் பார்க்குறவங்களை பெருசாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் சின்னதாகிடுவோம். ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு பெருசாக தெரியும், இந்த கோடு சின்னதாக மாறிடும். ஸோ இவங்களுடைய இமேஜினேஷன், இவங்களுடைய தாட் ப்ராசஸ், நீங்கள் யார் கூட சேர்றீங்க, யாரை மாதிரி மாறுறீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஃபேமிலி உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா இப்போ வேண்டாம், அப்போ வேண்டாம் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்கள்லாம் டக்குன்னு இருந்ததுன்னா ஓகே சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. படிக்கும் பொழுது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா டக்குன்னு அதை எடுத்துக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சில தடுமாற்றமாகி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனம் எடுத்து பார்த்துக்க கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். பிறருடைய பணத்தை வாங்கி உபயோகம் பண்ணக்கூடாது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தெரியாத தொழிலை முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கணவராக இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபம் வரதான் செய்யும், ஆனால் தவிர்த்துக்கிறதே நல்லது. கோபம் வரலாம், ஆத்திரம் வரப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஆத்திரம் வரதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துருக்கும். பிறர் ஏதேனும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணீங்க, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, பிறருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா தப்பு நம்மால் பேரிலே இருக்கும். அதுலேயும் கவனம் என்பது தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் நிறைய தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை, மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நிறைய நார்த் இந்தியாவில் கோயிலுக்கு போய்டுறது, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரிகிறது, குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வரும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கணவர் மனைவியோட ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துட்டா போதும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாள் கோயில் இருந்ததுன்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வருது, பெருமாள் கோயிலில் துளசி சாத்துறது, முடிஞ்ச ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை தரும். ஐயப்ப சுவாமி வழிபாடும் வெற்றி தரும். கடைசி ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 12வது ராசி, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 12வது ராசி மீன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். ஒரு கால் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி கால் சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, பொருளாதாரங்கள் கூடி வரும். 7.5 சனி வந்துச்சுன்னு பக்குன்னு பயம் இருக்கும். ஏற்கனவே வந்துருச்சு, 2.5 வருஷம் ஆகிடுத்து, இருந்தாலும் ஜென்ம சனியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் போய் மாதிரியே தெரியும் மற்றவர்களுக்கு.
நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. என்னடா அது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்ன பக்கத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி நம்மளுக்கு ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சென்சிட்டிவாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. நல்லா கவனித்து பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அம்மா புள்ள பாரு கல்யாணம் ஆனதுக்கு மாறிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை சொல்லுவாங்க கல்யாணம் பாரு அங்கே போயிட்டா நம்மளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நிறைய சுற்றி முற்றி பேசுகிறதெல்லாம் காதில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எல்லாரும் பொய் மாதிரி தெரியும், தான் உண்மை மாதிரி தெரியும். இதெல்லாம் காண்பிக்கிறது தான் இந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியினுடைய ஒரு வேலையாக இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய போராட்டம் எப்போவுமே இருந்துட்டு இருந்தால் சக்ஸஸ் ஆவீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இப்போ நீங்கள் பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். இப்போ ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும்னு தெரியுது. யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரக யோகம்னு வாங்க, கிரக யோகம்னு வாங்க. கிரகம்னா வீடு, வீட்டு யோகம். விவாக யோகம்னு வாங்க, கல்யாண யோகம்னு வாங்க. இதெல்லாம் பண்ணால் கஷ்டம்தான் வரும். அந்த கஷ்டப்பட்டு பண்ணால் தான் ஹவுசிங் லோன் எடுக்கனா ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதை தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் இருந்துருக்கும். வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கால் சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். டப்புன்னு இருக்கிற இடத்துலேருந்து வேலையை சேஞ்ச் பண்ணக்கூடாது. மற்றவங்க சொல்லிட்டாங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது, சம்பளம் கிடைக்காததுக்கப்புறம். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வருஷத்தில் ஆபரண சேர்க்கை, ஆபரணம்னா தங்கம் சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறவங்க, அந்த கோயில் இருக்கிறவங்களுடைய லைஃப்லாம் ஓரளவுக்கு கடவுள் என்னை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. மீன ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயத்தை சேர்க்கிறது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது சேர்க்கறது வெளியில் சொல்லக்கூடாது, சேர்த்து வச்சதை மறந்துடணும். உழைப்பை நிறையா கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொகுசான விஷயங்களில் மனசை செலுத்தக்கூடாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் அவங்க போகக்கூடிய கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முருகனை தரிசனம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு. 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 2025ஆம் புத்தாண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே சிறப்பாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. எனக்கும் சரி நம்ம நேயர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயம் கலாட்டா டிவைனில் நம்ம எப்போவுமே இந்த முருகப்பெருமான் 6 படை முருகப்பெருமானுடைய இது நம்ம எடுத்து பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னோம். 2025 ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது காலம் மார்ச் டு மே வரைக்கும். மற்ற காலங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. எந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி 3 விஷயத்தில் நம்ம மனசில் நினச்சிக்கணும். என்னென்னா இறைவன், நம்ம அம்மா அப்பா, அடுத்தது பார்த்திங்கன்னா உழைப்பு, சேமிப்பு. இந்த 4 விஷயத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2025 ரொம்ப சாதகமான ஆண்டாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். த சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.